எனர்ஜெட்டிக் சாப்பிட்டாச்சுல? ஓகே. ஸோ படிப்போமா? ஏன் நீங்கள் எழுதின டாக்ஸ் தானே? ஓ, இதெல்லாம் எனக்கு எழுதின லெட்டர்ஸா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? எது லெட்டரா? நான் உங்கள் ட்ரீம்ஸ் எழுத சொன்னா எனக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க போல இருக்கே. There is a data scientist in your class, in your batch. But a very good thought, you know. Data scientist இன்றது இப்போ அப்கமிங்கில் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ரொஃபஷன். டேட்டா சயின்ஸுன்றது இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜியும் கூட. அதை கொடுத்துருக்கீங்க. வெரி குட். வெரி குட். அண்ட் இதை எழுதியிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து மேக்ஸ் வராது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. வெரி குட், இன்ஸ்பைரிங். அண்ட் ஸோ சடனாக இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சா இல்லை முன்னாடியே இருந்ததா? யாருன்னு சொல்லலாமா? இல்லை, இது பாசிட்டிவாக தானே இருக்குது, தப்பாக ஒன்றும் இல்லையே. நான் தெரிஞ்சுப்பேன்ல, இன்னைக்கு நான் பேசினதுக்கு அப்புறம் வந்துதா இல்லை முன்னாடியே இருந்ததான்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. ஓகே. 12th A அஃப்ரா. வெரி குட். ஐ திங்க் வேர் இஸ் த பென்? ஓகே, 1 minute. அஃப்ரா, சடனாக வந்ததா இல்லை முன்னாடியே இருந்ததா? முன்னாடி இருந்தது. வெரி குட் பா. யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் இட். ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு கிவ் அ ஸ்மால் கிஃப்ட். டேக் இட். ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக யூ டூ யுவர் மேக்ஸ் வெல். ஓகே. ஷால் ஐ சூஸ் ஒன் மோர்? வை? அப்போ உங்களுக்கெல்லாம் என்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்க ஆசை இல்லையா? See, people used to tell, என்னோட ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்னை தேடி வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு என் கையில் பென் வாங்கி தின்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருவோன்ட்டு. அப்படி இருக்கும்போது 1 minute. அரேஞ்ச் பண்ணி வைக்கலையா? எங்க அந்த ட்ரே? Choose it from below. Oh, BCom Accounts and Finance படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அலிமத் ஷாஹிமா. வெரி குட் அலிமத் ஷாஹிமா. பட் உண்மையாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில். ஏன் அப்படின்னா, ஐ வில் சக்சீட் ஒன் டேன்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வில் ஹெல்ப் மை டேட் அண்ட் மாம்னு கொடுத்தீங்கப்பாங்க. தட்ஸ் த ஸ்பிரிட். பட் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சி மை டியர்ஸ், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து உங்களை ரெகுலேட் பண்ணிக்கோங்க. ரெகுலேஷன்றது எப்படி நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி மொபைல்ஸ் தான் நம்ம டைமை நிறைய வேஸ்ட் பண்ணோம். அதை கட் பண்ணிட்டாலே நம்ம ப்ரொடக்டிவாக மாறிடுவோம். ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ கம் டவுன். அலிமத், இந்தாங்க. All the very best to become an accountant soon. Okay. Fasilava, 12C.
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது கஷ்டமே கிடையாது, அதுக்கு ஐடியாவே வேண்டாம். 12th முடித்தோடனே ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள், அதுவே நமக்கு ஐடியா கொடுத்துரும். சரியா? ஆனால் உங்களோட தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரியலி யூ வில் பிகம் அ சிஏ அண்ட் எனக்கே ஆடிட்டராக மாறிடுங்க. ஓகே, wow, that's a pharmacist. Beautiful thought. எதிர்பார்க்கவே இல்லை. My God, it's really inspiring men. Like, ஏன்னா சில விஷயங்கள் பற்றி ரிமோட் பீப்புளுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃபார்மசிஸ்ட், டேட்டா சயின்ஸ் பற்றியெல்லாம் அவுட்டர் பீப்புளுக்கு தெரியறதே கிடையாது அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லி வச்சுருக்காங்க. பட் ஐ எம் ரியலி வண்டரிங் லைக் யூ பீப்புள் ஆர் ஏபிள் டு நோ இட். ரவாடா நிவேதா, ரவாடா, ஓ வெரி குட் பா, ஆல் தி பெஸ்ட். Let us take few more. Hey, there's a doctor here. Doctor எப்படி விடுறது? Wow, there's a free treatment doctor. அப்ப கண்டிப்பா நம்ம ப்ரைட் பண்ணணும்ல அந்த டாக்டரை. இந்த உலகத்துல டாக்டர் எங்க போய் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? அமீரா, wonderful doctor, Dr. Ameera. Great thoughts. Fine. Very good, girls. Your dreams are higher. Your dreams are quite beautiful also. I'll surely keep all these in my record books, and I'll surely take this box with me, along with me, and keep in my academy very safe in my lockers. பிகாஸ் இதெல்லாமே எனக்கு மெமரிஸ். உங்களோட தாட்ஸ் எல்லாமே உங்களோட அழகான கையால் எழுதி, அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இன்னோவேட்டிவாக. ஐயோ, எங்களுக்கெல்லாம் பெண் கிடைக்கலேன்னு கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னும் சில கேள்விகள் இருக்குது, கண்டிப்பாக கேட்பேன். ரிமெம்பர், இப்போ நீங்கள் எழுதின இது எல்லாத்தையும் எதன் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? த ஒன் அண்ட் ஒன்லி எஜுகேஷன். அப்படிப்பட்ட எஜுகேஷனுக்கு என்ன தேவை? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். இப்படி உங்களை நம்பி வந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொல்லுவா, கதை சொல்லலாமா? வேண்டாமா? ஏன் வேண்டாம்? சொல்லலான்றீங்களா? ஒரு சின்ன வில்லேஜ். ஓகே, ஏன்னா சிட்டியில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. சிட்டியில் இருக்கிறவங்க அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. ஆனால் வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் படிக்கிறாங்க இல்லையா, இதுதான் பெரிய டாஸ்க். அப்படி வெளியே படிக்கலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு புக் எடுக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுனை போட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலேஜ் படித்தது வீணாக போச்சு, லாக்டவுன் வந்தாச்சு, மொபைலை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஆன்லைன் கிளாஸை ஃப்ரீயாக பார்க்கலான்ட்டு ஃப்ரீயாக பார்த்தாங்க. 2019 லாக்டவுனுக்கு அப்புறமா ஒரு 4 வருஷம் போச்சு. அதுக்கப்புறமா சரி மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஆனால் படித்த இன்ஜினியரிங்கும் போயிடுச்சு, ஏன்னா லாக்டவுனில் வேலை இல்லை. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து விடாமல் முயற்சி செஞ்சு 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 ஏதான் வேறு வழியே இல்லை, வேலை வாங்கி ஆகணும். அப்பா அம்மா வயசானவங்க, வில்லேஜ் சைடு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் விடாமல் முயற்சி செஞ்சு இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா கதிர் செல்வி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஹர் நேம் இஸ் கதிர் செல்வி. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட். 2019 மனிதநேயமில் அவங்க ஜேர்னி என் கூட ட்ராவல் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. லாக்டவுன் போட்டோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, மேம் என்ன மேம் பண்ணுறதுன்ட்டு. கவலைப்படாதப்பா, அன்அகாடமியில் நிறைய ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, பார்த்துட்டே வா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். இப்படியே அவங்க பண்ணுறாங்க. ஆனால் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்காங்க.
லாஸ்ட் இயர் ஸ்டேட் ஃபஸ்ட் அவங்க, இப்போ டெப்டி கலெக்டர், ஷீஸ் தேர். ஆனால் விடாமுயற்சி மட்டும்தான் அவங்க மேலே இருந்த நம்பிக்கை தான் அவங்கள காப்பாற்றுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு மெசேஜே எனக்கு தான் போட்டாங்க. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எத்தனையோ பேர் மீட் பண்ணியிருப்பாங்க அவங்க, ஆனால் என்ன ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு மெசேஜ், ஃபஸ்ட்டு கால் பண்ணி என்னை வந்து மீட் பண்ணணும்னு நாங்கள் பாருங்க. அதுதான் அவங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ், ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு என் மேலே அந்த ஜேர்னி. இப்படி இன்னொரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன ஏரியாவில் வாழ்ந்த, ரொம்ப வசதியே இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு. அவங்க அப்பா வந்து ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் டாக்டராக வசதி இல்லை. ஆனால் அந்த பொண்ணு நல்லா படிக்குது. ஆனால் வீட்டு வசதி இல்லைன்ட்டு ஒரு ஒர்க் போகிறான். அப்போ என்ஜிஓ பார்த்து, நீ நல்லா படிக்குது, யூ ஆர் கேப்பபிள்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன ஆசைன்னு கேட்குறாங்க. மை ஆஸ்பிரேஷன் வாஸ் டு பிகம் அ டாக்டர், பட் வசதி இல்லை, என்னால் படிக்க முடியல. பட் டாக்டருக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு என்ஜிஓக்கும் இல்லை. அப்போ என்ஜிஓ இஸ் கிவிங் அன் ஐடியா, நீ ஏன் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணக்கூடாது, நீ ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது, உன்னோட குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபிட்டாக இருக்கே அப்படின்றாங்க. அப்போ அவள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறா ஃபார் யூபிஎஸ்சி. ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் பார்க்குறா. அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறா. இப்படியே ஸ்டார்ட் பண்ணி 3 அட்டெம்ப்ட் கொடுத்து 4வது அட்டெம்ப்டில் ஷி கிராக்ட் ஐஏஎஸ், த ஃபஸ்ட்டு ஃபீமேல், முஸ்லீம் ஃபீமேல் ஃப்ரம் மகாராஷ்டிரா டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அடிபா ஆனம் ஷீஸ். அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஃப்ரம் மகாராஷ்டிரா. அப்போ அவங்களை கொண்டு வந்த விஷயம் என்ன, அவங்களும் ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான். அவங்களையும் சொசைட்டி எல்லாம் போட்டு அமைக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட தாட்ஸ் இல்லை, நீங்கள் சொல்லிட்டு இருங்க பட் நான் தாண்டி வருவேன். அவங்க அப்பா கூட நம்மளால எல்லாம் முடியாதுமா அப்படின்றாரு. இல்லைப்பா, ஐ வில் டூ இட்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ஐ எம் கேப்பபிள்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த தாட்ஸை ஷி வாஸ் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹர் டேட். டெல் தட் ஐ எம் கான்ஃபிடென்ட் டேட், ஐ வில் டூ இட் அப்படின்ட்டு ஷி டுக் ஹர் டைம் and she was making her dad to support, and as a result she proved it. அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. are you clear? இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் படிப்பு. அந்த படிப்பு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஒரு யூனிவர்சிட்டி. எஸ், a university is needed for education or not? Do you know who was the one who created the first university in the world? Do anyone know that first? The first university was created by whom? None. உண்மையாகவே ஷாக்கிங்கான ஃபேக்டர் என்னன்னா, அந்த ஃபஸ்ட் யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணது அ விமன். அண்ட் இன்னொரு ஃபேக்டர் சொல்லுவா, அ முஸ்லிம் விமன், ஃபாத்திமா அல் ஃபெஹ்ரி ஃப்ரம் மொராக்கோ. இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, when I could do something productive, it will change the next generation, it will enlighten the next generation. நான் இந்த சொத்துக்களை சில விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அடுத்த ஜென்ரேஷன் மாறும், அடுத்த ஜென்ரேஷன் மாறினா சமுதாயம் மாறும்னு நினச்சி அந்த சொத்துக்களை அப்படியே தானம் செய்கிறாங்க. அதன் மூலமாக முதல் யூனிவர்சிட்டி கிரியேட் ஆகுது. வேர்ல்டு ஃபஸ்ட் யூனிவர்சிட்டின்னு போட்டுப்பாங்க 859. In 859, the first university is getting created, and the first university is in Morocco, and now UNESCO has recognized the first university. Shall we continue? Oh, that's fine. சரி, எங்க விட்டோம் நம்ம? எங்க விட்டோம்? ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்? ஃபாத்திமா. இன் விச் இயர் இட் வாஸ் ஃபார்ம்டு? 1890. 1859. அப்போ கண்டிப்பாக இட் ஹாஸ் டு பி எ ப்ரைட் இல்லை, ஆஸ் எ விமன். அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கணும்ல. ஆஸ் எ விமன் ஷி ஹஸ் ஸ்பான்சர்ட். எவ்வளோ மற்றவங்களாம் இருந்தால் கொடுப்பாங்களா? அவங்க அப்பா கொடுத்தது மொத்தமும் தானம் பண்ணி. கல்வி எவ்வளோ முக்கியம். எஜுகேஷன் வில் என்லைட்டன், எஜுகேஷன் வில் கிரியேட், எஜுகேஷன் வில் சேஞ்ச். அந்த சேஞ்சை ஷி ஹாஸ் கிரியேட்டட், அண்ட் தட்ஸ் த ரீசன் நவ் இட் இஸ் இன் த கின்னஸ் ரெக்கார்ட். யுனெஸ்கோ ஹாஸ் ரெக்கக்னைஸ்ட் இட் நவ்.
அப்போ வேர்ல்டு ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல யூனிவர்சிட்டிஸ் கிரியேட் ஆகியிருக்கு பழங்காலங்களில், ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் திஸ் யூனிவர்சிட்டி இஸ் கிரியேட்டட் ஓல்டஸ்ட் அண்ட் இட் ஹாஸ் பீன் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால தான் இட் இஸ் இன் த Guinness record. Okay, so as a woman she has created education only. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ education is the one that is going to change multiple things. education நமக்கு வேல்யூ மட்டும் கொடுக்கும். அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஓகே, ஐ கிவ் யூ ஒன் மோர் ஸ்டோரி. சரியா? என்னடா இது காலையிலேருந்து கதையாக சொல்லிட்டு இருக்காங்க, பட் கதையோட ஃபைனல் கனெக்டிவிட்டி பாயிண்ட் என்ன? வாட் இஸ் த கனெக்டிவிட்டி? படிக்கணும். அதானே மேம்? நாங்கள் படிக்கிறோம் மேம். ஐ டோன்ட் வாண்ட் யூ பீப்புள் டு ஸ்டடி. நிறைய பேருக்கு ரீடிங், லேர்னிங், ஸ்டடியிங் இதுக்கெல்லாம் வித்தியாசங்களே தெரியறது கிடையாது. இப்போ கதை புக்கை படிக்கிறோம் இல்லையா? வாட் இட் இஸ் கால்ட் அஸ்? வாட் இஸ் ஸ்டடிங்? மெமரைஸ் பண்ணுறது. பட் வாட் இஸ் லேர்னிங்? டேக்கிங் இட் ஆஸ் அ வேல்யூ ஆஃப் நாலேஜ். இதுக்கு வித்தியாசங்கள் தெரியாமல் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க் வாங்க வேண்டாம். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் யுவர் மார்க்ஸ். பட் நீங்கள் படிக்கிற புக்லேருந்து என்ன வேல்யூஸ் எடுத்துக்கிறீங்கன்றது முக்கியம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன படிக்கணுன்றது முக்கியம். வெறும் 12th முடிச்சுட்டா மட்டும் நம்ம படித்ததா அர்த்தமானு கேட்டால் கிடையாது. அதை தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற தாட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் படிக்க ஒத்துக்கலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ பீப்புள் டூ இஃப் யூர் பேரண்ட்ஸ் ஹெசிடேட் யூ டு ஃபர்தர் பர்சியூ யுவர் எஜுகேஷன்? சரி, ஓகே, நம்ம ஒரு சின்ன வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஷால் வி? எஸ், நானே பேசிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வெரி டயர்ட் ஆல்சோ. I'll do one thing. I'll choose 2 girls. Okay, one girl have to persuade her parent. The other girl is the parent. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் படிக்கணுன்றத எப்படி கன்வே பண்ணுவீங்கன்றத பார்க்கலாம். ஓகே, நீங்க எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் உங்க அப்பாவை. பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுங்க. நீங்க உண்மையாவே வீட்டில் சொல்றதா இருந்தா எப்படி பண்ணுவீங்கன்னு பார்க்கணும்ல. எப்படி பண்ணினா உங்க அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஷால் வி ட்ரை இட்? எஸ், எஸ் ஆர் நோ? ஓகே, எனி வாலண்டியர்ஸ்? இதுதான் இருக்கக்கூடாது. வெரி குட், தேர் ஆர் ஒன்லி 3 வாலண்டியர்ஸ். பட் ஃபர்ஸ்ட் திங், கேர்ள்ஸ், என்னால் முடியாது, அது அடுத்த பிரச்சனை. பட் கேட்ட உடனே சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற தாட்டு எப்பவுமே இருக்கணும். ஒரு விஷயம் எழுத சொன்னால் எனக்கு எழுத முடியாதுன்றது அடுத்த பிரச்சனை. லெட் மீ ட்ரை ரைட்டிங் இட் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஆஸ் ஐ செட் இன் த ஸ்டார்டிங், டோன்ட் லெட் அதர்ஸ் டு டிசைட். யூ டிசைட் வெதர் ஐ கேன் டூ இட் ஆர் நாட். யூ டோன்ட் ஸ்டாண்ட் தேர். நீங்கள் அங்கேயே நிற்காதீங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. தப்பாகட்டும், என் தப்பு நான் கரெக்ட் பண்ண மாட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. why I am standing here to correct you. என்னப்பா இப்படி பண்ணியிருக்கேன்னு கிண்டல் பண்ண கிடையாது. are you clear? இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது தப்பாகவே பண்ணாலும் எப்படி சொன்னால் பேரண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்படி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் உங்களை படிக்க அலோவ் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். ஆனால் படிப்பை மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. உங்கள் படிப்பை மட்டும்தான் உங்களை இண்டிபெண்ட்டாக எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தும். அட் த சேம் டைம் பவர், படிப்பு ப்ளஸ் பவர், இது ரெண்டுமே லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இது நம்மளை கொஞ்சம் ஹையராக பார்க்க வைக்கும் அண்ட் பல இடங்களில் பல பேருக்கு சப்போர்ட் பண்ண வைக்கும். Are you clear? Okay, who is that 2 volunteer? 1 and 2? Anyone from the last would like to join? அதாவது இந்த அந்நிய நம்பி கேரக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல மூவிஸில், அந்த ஜஸ்ட் செகண்டில் பொண்ணு அப்பா அம்மாவா அப்படி கேரக்டராகவே மாறிட்டீங்கப்பா. சூப்பர். பட் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் தட் வாட் யூ ஹேவ் விஷுவலைஸ். நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் நீங்கள் இங்கே பேசின மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு அப்பா கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணாப்பாங்க, என்னப்பா நீ இப்படியே தான் இருப்பியா அப்படின்ட்டு. தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் ஸ்டில் கேர்ள்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்கன்றதை நான் பார்த்துட்டேன். இப்போ பரவாயில்ல, அப்பா அம்மா ஒரு நிமிஷம் அவங்க சொல்கிற விஷயம் தப்புன்றும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலை
சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட புரிய வச்சு நம்ம கொண்டு போகணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மொபைல் ஃபோன்ஸை கட் பண்ணுங்கன்ட்டு. மெயினாக இந்த மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு தொடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. கனெக்ட் ஆக ஆக உங்களோட அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெரிய லாகிங்னஸ் வந்து அந்த கனெக்டிவிட்டி தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னீங்களே, நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு தெரியாதா? தட்ஸ் த திங். அப்பா அம்மாவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகும்போது இருந்த அதே விஷயம், என் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா, அப்போ இதே பிரச்சனை எங்களுக்குமே இருந்தது. Why should we send a woman to college? But my father said, no, why shouldn't? நான் அனுப்புவேன், என் பொண்ணு நான் அனுப்ப. I know about my daughter. When I went to Delhi, the same thing. Why should we send? என் பொண்ணை பற்றி தெரியும், I will send. நான் போகும்போது அங்கே பாம் பிளாஸ்ட் வேறு, நான் அங்கே மாட்டிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா இங்கே கூலாக இருக்கார். When I came at midnight at 1 o'clock in flight, I was asking, அப்பா உங்களுக்கு கவலையே இல்லையானா? என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுமா, நீ எப்படியும் வந்துடுவேன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ஸ் நான் பில்ட் பண்ணியிருந்தேன். எப்படியும் ஐ ஹேண்டில் த சிச்சுவேஷன். அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு அவங்க கண் முன்னாடி நீங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணி காமிக்கணும். அது தன்னால் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்துடாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கணும் அதுதான் நமக்கு தோணுது. அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன கண் முன்னாடி பார்க்குறாங்களோ அதுதானே உங்களை பற்றி தோணும். எஸ் ஆர் நாட்? இப்போ நீங்கள் பேசக்கூடியதும் கம்மியாயிடுச்சு அப்பா அம்மா கிட்ட. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அந்த மொபைல்ஸ், அதாவது எடுத்தோன்னெல்லாம் கட் பண்ண முடியாது. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், கேட்ஜெட் பீப்புளாக மாறிட்டோம், எல்லா மெட்டீரியல் கூட மொபைலில் தான் வந்துருச்சு. வாட் டு டூ? எஸ் ஆர் நாட்? கிளாஸ் இருக்கான்றதே மொபைலில் தான் காமிக்குது. ஸோ ஓகே, பட் புக்ஸை அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சு காமிப்பாங்க, யூ ஆர் லவ்விங் ஸ்டடீஸ்னு. ரிமெம்பர் மை டியர்ஸ், ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முக்கியம். பிளான் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன், அட் வாட் டைம் ஐ ஹாவ் டு வேக் அப், அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு சார்ட் போட்டு நம்ம வீட்டில் நம்ம ரூமில் ஒட்டி வைங்க. டெய்லி அதை மார்னிங் எழுந்தோன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு வந்து இதை எழுதி ஒட்டிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு போவேன், இத்தனை மணிக்கு ஐ வில் கம், இத்தனை மணிக்கு ஐ வில் டூ திஸ், ஐ வில் டேக் ரெஸ்ட், ஐ வில் ஸ்லீப், ஐ வில் ஃபினிஷ் ஆல் திஸ் டாஸ்க்னு ஒரு ரொட்டீன் எழுதி பழகிட்டிங்கன்னா இது உங்களை ரொம்ப டிசிப்ளின்டாக மாற்றிடும். இந்த டிசிப்ளின் உங்களை நெக்ஸ்ட்டில் ரொம்ப ஹையர் லெவல் வரைக்குமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக கொண்டு போகும். நம்ம இது வந்து தப்பே கிடையாது. நம்ம பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஏனோ தானோன்ட்டு ஒரு கிராஃபில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆர்கனைஸ்டாக அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் வேணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆர்கனைஸ்டாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும், நமக்குன்னு சில வேல்யூஸை விதைச்சி வச்சுக்கணும். அந்த வேல்யூஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வேல்யூஸ் நல்ல விஷயமா இருக்கணும். புரிஞ்சுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மோட்டிவேஷனாக பிடிச்சிக்கணும். யாரையாவது ஒரு மோட்டிவேஷனலாக பார்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். இவங்கள மாதிரி நான் ஆகணும், இவங்கள மாதிரி நான் ரீச் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம செய்யணும், நம்ம நாளைக்கு இப்படி அச்சீவ் பண்ணி வந்து அவங்கக்கிட்டே போய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை நினச்சிட்டே இருக்கணும். அப்படி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தூக்கமே வராது. உங்களை சில பேருக்கு 4 o'clock எழுந்துக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி இருக்கலாம். எஸ் ஆர் நாட்? இல்லையா? நீங்கள் எழுந்துருவீங்க. ஆஹா, ஆமாவா இல்லையா? எவ்ரிஒன் வில் வேக் அப் அட் 4. பார்த்தீங்களா? சில நோ மேம், 4 o'clock இஸ் மிட் நைட் ஃபார் மீ மேம் அப்படின்ட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கேஷுவல் திங், நோ நீட் டு பி வரிட். பட் என்னன்னா, எடுத்தோன்னே நான் 4 o'clock எழுந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட் ரிஸ்க். ஸ்டார்ட் அ பெட்டர் பிளான். 6 o'clock எழுந்துக்கக்கூடிய நீங்கள் 5:45, 5:30 இப்படி பிளான் டெரைவ் பண்ணிங்கன்னா யூ வில் அச்சீவ். ஏன்னா மார்னிங் ஸ்டடீஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். காலையில் எழுந்து கொஞ்சம் படித்தாதான் நமக்கு படிப்பு ஈஸி அவுட் ஆகும். ஏன்னா நிறைய படிக்கும்போது டைம் பத்தாது. அந்த படிப்புக்கு நீங்கள் கொஞ்சம் காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எசென்ஷியாலிட்டி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன பெருசாக அச்சீவ் பண்ண போகிறோமான்ட்டு மட்டும் நினச்சிடாதீங்க.
there was a story of a girl called Asha. அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன ஃபேமிலியில் இப்போ வந்து இருந்துட்டு இருக்கா. பட் ஷி குட் நாட் கோ டு ஸ்கூல். வென் எவ்ரி ஒன் கோ டு ஸ்கூல் வித் புக்ஸ் அண்ட் பேக்ஸ், இவ பார்த்துட்டே இருப்பாள். எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்மளால போக முடியல அப்படின்னு ஃபீலிங்கோடு உட்காந்துட்டு இருப்பாள். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலை எட்டி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாள். எல்லாரும் வந்தோடனே இந்த பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி சாண்டில் ஷி யூஸ் டு ரைட் அண்ட் சி. இதை பார்த்த ஸ்கூல் டீச்சர் அவள் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே இயர்ஸ் பாஸ்ட் அவே. ஆஃப்டர் இயர்ஸ் பாஸ்ட் அவே ஷி கேம் பேக். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இவன் மண்ணில் எழுதி எழுதி பார்த்துட்டு இருக்கா, என்ன இவெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்ட்டு. ஆனால் வருஷங்கள் போனோன்னு அதே டவுனுக்கு அவள் திரும்ப வந்தா ஆஸ் எ டாக்டர். ஒரு குட்டி கிளினிக் வச்சு எந்த மக்கள்லாம் பார்த்து சிரிச்சாங்களோ அந்த மக்கள் எல்லாருமே இப்ப அவளை ஒரு டாக்டரா பார்த்தாங்க. Are you clear? She came back and started a clinic and gave treatment to all the poor. அப்போ இவ சொன்னாலாம் சிரிச்சுக்கிட்டே, education gave me certification, but it not only gave me certification, it gave me wings to fly. எனக்கு அது வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுக்கல, அந்த எஜுகேஷன் எனக்கு நாலேஜை கொடுத்து என்ன பறக்க வச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் டாக்டராக இருக்கேன்ட்டு. Are you clear? So education will make you fly higher. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay? Now sir will honor you with certain other things. Okay? டயர்ட் ஆகலையா? பசிக்கலையா? அச்சோ, நீங்கள்லாம் என்ன திட்ட போறீங்கன்ட்டு நான் ரொம்ப பயமா இருந்தேனே. உள்ள திட்டுறீங்கல்ல என்ன? தென் ஃபைன். சரி சார், ரொம்ப அழகாக உங்களுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி ஒரு இன்சைட் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நானுமே உங்களுக்கு அதை தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு நார்மல் எஜுகேஷன் இஸ் ஃபைன், பட் படிப்பை தாண்டி பவர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விமனை நான் சொன்னேன் இல்லையா, வல்னரபிள் அப்படின்னு சிலபஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது அப்படி கிடையாதுன்னு சொல்லி எல்லா பெண்களும் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு எப்போவுமே நான் நினைப்பேன். அதுக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. மேபி இட் குட் பி அ ஜெலசி ஆர் ஸோ மச் ஆஃப் பேராசன் கூட எடுத்துக்கோங்களேன். பட் அது தப்பான, நீங்கள்லாம் சேஞ்ச் ஆகி படிக்கணுன்ற எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் பேரண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் பண்ணிவிட்டு தென் நிறைய கலெக்டர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், டெப்டி கலெக்டர்ஸாக வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிரசன்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காதா என்ன? will it be good or not? ஆமாவா இல்லையா? that should be there, especially women's. எங்கே பார்த்தாலும் விமன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா இல்லையா? அதுக்குன்னு பாய்ஸ் எல்லாம் திட்டாதீங்க, ஏன்னா நிறைய பாய்ஸ் இருக்கீங்க. I'm talking about women supporters, okay? Because as I said before, விமன்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக ரைட்ஸ் எல்லாம் கிடச்சிடலப்பா. உண்மையாகவே விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கூட கொடுக்காத நாடு தான் இந்தியா. நம்மலாம் போராடி ஓட்டிங் ரைட்ஸை வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட ரைட்ஸை நம்ம தான் ஃபைட் பண்ணி வாங்கணும். நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. அப்போ அந்த ஈஸியாக கிடைக்காதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபைட் பண்ணி வாங்க வேணாம், பட் ப்ரூவ் பண்ணி வாங்கலாம் இல்லையா? ஸோ remember, I will tell you 4 mantras today. 4 மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1, believe in yourself first. உங்களை நம்புங்க. எஸ். நம்பர் 2, love yourself. சிலருக்கு வந்து எனக்கு என்னையே பிடிக்கல மேம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கும். சிலருக்கு நான் சொல்லிட்டேனே, for few people. அதை பிரேக் பண்ணிடுங்க. லவ் யுவர் செல்ஃப். மேபி நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர்,
எல்லாரும் என்னை வந்து படிக்க ஃபிட் இல்லைன்றாங்க. ஐம் நாட் குட் இன் வெக்காபுலரிஸ், பேச தெரியல, இங்கிலீஷ் பேச தெரியலன்றாங்க. பரவாயில்ல, அதனால என்ன? யாருமே பிறந்தோன்னு இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டது கிடையாது, ஆமாவா இல்லையா? இல்லை யாருமே பிறந்தோன்னு தமிழ் பேசிட்டோமா என்ன? எல்லாமே கற்றுக் கொடுத்தது தான், கற்றுக்கிட்ட விஷயம்தான். குழந்தைக்கு கூட இப்போ எடுத்தோன்னு பேச தெரியாது, அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க. அம்மானு சொல்லு, அப்பான்னு சொல்லுன்ட்டு. இல்லைன்னா குழந்தை மட்டும் பேசிடுமா? டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? பேபி இஸ் பார்ன், குழந்தை கிட்ட பேசுங்க அப்படின்னு தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே கற்றுக்க முடியும். அதுக்கு வயசும் கிடையாது, எந்த பேரியர்ஸும் கிடையாது. நான் லா ப்ரொஃபஷன் வந்து படித்தது எந்த வயசுல தெரியுமா? when I was 34. இப்ப வயசு என்னவா? என்ன வயசுக்கு சொல்லலாம்? 20 எல்லாம் சொல்லி ரொம்ப பண்ணக்கூடாது, அநியாயம் அது. அதுக்குன்னு ரொம்ப ஓவராவும் சொல்லாதீங்கப்பா. கொஞ்சம் எம்பாரசிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன், சரியா? சரி, குத்து மதிப்பா வயசு வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தா என்ன, ஓகேயா? பட் ஸ்டில் நான் வந்து ஒரு 34 தான் லாவே படித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமாலாம் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி அப்படி இருந்தேன். பட் எனக்கு படிக்கணுன்ற ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டூ மை எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிஎஸ்ஐஆர் பண்ணணும்னு ஆசை. அப்போ படிப்புக்கு எண்டே இல்லை. அதுக்கு தேவை என்ன? உங்கள் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்ஜ், ஒரு புல்லிங் ஃபேக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்பர் 2 லவ் யுவர் செல்ஃப். நம்பர் 3 பிளான் யுவர் செல்ஃப். உனக்கான பிளானை நீ போடு, மற்றவங்களை போட்டு கொடுக்க சொல்லாத. நம்பர் 4 பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உனக்கு விசுவாசமா இரு. அண்ட் நம்பர் 5 பி ட்ரூ டு அதர்ஸ். பி ட்ரூ டு யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் ஹூ லவ்ஸ் யூ. அண்ட் நம்பர் 6 இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்துக்கலாம்? Tell yourself, I'm not weak. I must change. Are you clear? இந்த 6 மந்த்ஸையும் ஒரு போர்டில் எழுதி வீட்டில் ஒட்டி வச்சிருங்க. என்னென்ன சொல்லுங்க? Believe in yourself, love yourself, plan yourself, be true to yourself, be true to others who love you, and last one is இதுதான் சரி. ஐம் நாட் வீக். இதை எழுதி ஒரு போர்டில் ஒட்டி வச்சிடணும். நம்ம எங்கே பார்க்கணுமோ அங்கே. டெய்லி காலையில் எழுந்தோன்னே இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் பிஃபோர் யூ கோ டு ஸ்கூல். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி நம்மள ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. வை ஷுட் வி? தலை நிமிர்ந்து போகிறதுல தப்பே கிடையாது. நம்ம அடுத்த லெவலுக்கு எப்போவுமே போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் பண்ணணும். Raise yourself. Clear? For this raising, you need education as a value. Education மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். யாராவது வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 8th தான் சார் படிச்சிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? 8th தான் படிச்சிருக்கியா? இது I have done my PhD. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஓ, PhD. Can you see the difference and can you see the way they treat you? அப்போ which is better way to treat? எது better? PhD. Yes. அப்போது அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஃபஸ்ட்டு படிக்கவே தேவையில்லை. எதுக்காக படிக்கிறோம்? நமக்காக. நமக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு ஒரு மாதிரி அப்போ நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படி ஃபீல் வருது இல்லை, அந்த ஃபீலை நீங்கள் அனுபவிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கிளாஸில் கொஞ்சம் மார்க் அதிகம் வாங்க ட்ரை பண்ணுங்களேன். டீச்சர்ஸே இல்லை, நீயா வாங்கின, நல்லா வாங்கியிருக்கியா அப்படின்றாங்களா? அப்போ அது ஒரு வகையான ஃபீலை நமக்கு கொடுக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஆர் யூ கிளியர்? ட்ரை பண்ணுங்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு.
எக்ஸப்ட் 2 things. என்னது? சில 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம லைஃப்ல மாற்றவே முடியாதுன்றது என் நம்பிக்கை. பர்த் அண்ட் டெத். மற்றபடி எல்லாத்தையுமே மாற்றலாம். அதுதான் ரியாலிட்டி. அப்போ உங்களை நம்பி நீங்க படிச்சு நாளைக்கு நீங்க ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ் ஆக முடியும். ஐஏஎஸ் ஆக ஒரே ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஜஸ்ட் யூ பீப்புள் நீட் அ டிகிரி. அது பிஏ, பிகாம், எனிதிங் குட் பி. இன்ஜினியர் ஆனால் தான் ஐஏஎஸ் ஆக முடியும்னு கிடையாது. ஒரு நார்மல் பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜியாகிரபி, எனிதிங், பிஎஸ்சி, பிகாம், எனிதிங் இஸ் சஃபிஷியன்ட். ஆஃப்டர் டிகிரி யூ கேன் ஸ்டெப் இன்சைட் யூபிஎஸ்சி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். யூபிஎஸ்சியில் சிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவான் இந்த எக்ஸாமு. இதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே ஒரு எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சின்ட்டு. இந்த 2 எக்ஸாமுமே நீங்கள் எழுதலாம் ஒரு டிகிரி முடித்த உடனே. யூபிஎஸ்சி எழுதிங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கேடர், டிஎன்பிஎஸ்சி எழுதிங்கன்னா ஸ்டேட் கேடர். இவ்வளோதான் வித்தியாசம். என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இன்பான்ட்டு, அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி தான் நான் சொன்னேன், கொஞ்சம் பேக்வேர்ட் சொசைட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. எப்படியோ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ போகலாம். இன்டர்வியூ போகும்போது நாங்கள் வந்து ட்ரெஸ் கோட் வந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம். இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, இப்படி நீட்டாக போகணும், ட்ரெஸ் கலர் இப்படி போடணுன்ட்டு. அப்போ நான் ஒரு ட்ரெஸ் கலர் சூஸ் பண்ணி சாரீ சூஸ் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புவேன். அப்போ இன்டர்வியூ போகணுன்னா நான் கேட்குறேன், என்னப்பா பண்ணேன்? மேம் கொஞ்சம் தடுமாறிட்டேன், ஸ்டாமர் ஆகிட்டேன்னா. பரவாயில்ல, நீ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டேர்ல. மற்றபடி கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் மேம். அந்த கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணா பாருங்க, அவள் தடுமாறினா, ஆனால் மற்றபடி கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணால அவள் கிளியர் பண்ணிட்டான். ஆனால் அவள் எதிர்பார்த்த ரேங்கிங் வரல, 800 ரேங்கிங்கில் இருந்தாள். ஆனால் அவள் டைம் டெபுட்டேஷன், அதாவது நிறைய வேக்கன்சி இருந்ததுனால அப்படியே ரேங்கிங் கிளைம் பண்ணி அவள் நினச்ச மாதிரி ஐபிஎஸ் கிடச்சிடுச்சு. இப்போ அவள் கரண்ட்டாக ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ரிசல்ட்டில். அப்போது நிறைய பெண்கள் நமக்கு தெரியறது கிடையாது, அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவை என்ன? அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா எந்த பொண்ணுங்க வேணாலும் சக்சீட் ஆகலாம். இப்போ எங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கம்மி. அந்த பீரியடில் எதுவுமே டெக்னாலஜிஸ் கிடையாது இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஸோ மேம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபவுண்டேஷன், உங்களுக்கு அழகாக இந்த செஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவை என்ன? ஜஸ்ட் அ டிகிரி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஸ்கூலில் சிலபஸ் படிக்கிறீங்க தெரியுங்களா, சிவிக்ஸ்ன்ட்டு. இந்த சிவிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ நீங்கள் ஸ்கூல் சிலபஸ் அழகாக படிச்சிங்கன்னா இந்த புக்கை தான் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே படிப்பீங்க. இந்த புக்கை தானே யூபிஎஸ்சிக்கு படிப்பாங்க அப்படின்றீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஐ கேன் ஆல்சோ ப்ரூவ் திஸ். அப்போ இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இதை கொஞ்சம் ஒழுங்காக படித்தாலே யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்ல மாட்டாங்க, நம்ம ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காமல் போயிடுவோம். யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது, ஹே இந்த புக்கை நான் ஸ்கூல்லேயே ஒழுங்காக படிக்கல, என்ன இந்த புக்கை கொடுத்து படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு தோணும். பட் ரியாலிட்டி இஸ், நம்ம ஸ்கூலில் என்ன புக் படிக்கிறோமோ, சிவிக்ஸில், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்ட்டு இதே சப்ஜெக்ட் தான் அங்கே படிப்போம், இதே புக்கை தான் அங்கே படிப்போம். அப்போ ஸ்கூல் படிக்கும்போது அந்த புக்ஸ் எல்லாம் சேர்த்து வைங்க. ஸ்கூல் முடிச்சோன்னா தூக்கி போட்டுறாதீங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் புக், சயின்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? So this is the second thing that you have to do if you want to clear UPSC or any government exam. 9th, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்த புக்ஸை அழகாக சேர்த்து வைங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு டிகிரியை முடிங்க. முடித்தோன்னே டைரெக்டாக முடிக்கும் போது, அதாவது காலேஜ் படிக்கும் போதே பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேப்பரில் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய கூகுள்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் போயிட்டு எப்படி படிக்கணும்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போது நம்ம கேஜெட்ஸை ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், தேவையில்லாமலும் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? நாளைக்கு சாதனையாளராக நம்மளை, நாளைக்கு உங்களை இங்கே கூப்பிட்டு ஹானர் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். அதையே சொல்ல முடியல. இப்போ என்னாச்சு? படிக்கிறது, அதாவது இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க, படிப்பை பற்றி பேசணும்னா அப்படியே டல் ஆகிட்டீங்க. நோ மை டியர் கேர்ள்ஸ், படிப்பு மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க,
சொல்லலாம், எல்லாம் வைப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? டிபெண்ட்டாகவே தான் இருப்போம். ஏதாவது ஒன்று வேணும்னா அப்பா வாங்கி தரீங்களா, அம்மா வாங்கி தரீங்களா, அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட போய் வாங்கி தரீங்களா. டு யூ திங்க் இட்ஸ் அ லைஃப்? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வில் பிகம் டிபெண்ட். எப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறது, எப்போ இதை பிரேக் பண்ணுறது? வென் யூ கோ டு அ ஜாப், வென் யூ ஸ்டடி, யூ சி பீப்புள், பல வகையான மக்களை பார்ப்பீங்க. உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு கற்றுப்பீங்க. என்ன நான் தனியாக போனாலும் என்னை எப்படி நான் பாதுகாத்துக்கணுன்றதை கற்றுப்பீங்க. அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியலி எப்படி நான் பிளான் பண்ணி என்னை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது, பிற்காலத்தில் யாருமே இல்லைனாலும் என்னை எப்படி நான் பார்த்துக்கிறதுன்னு ஃபினான்ஷியலும் சேஃப்டி பண்ணி வச்சுப்பீங்க. அப்படி இல்லைன்னா லைஃப் லாங் நம்ம யாராவது ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் போகும். இப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ் பெட்டரா இல்லை இது பெட்டரா? எந்த லைஃப் பெட்டர்? இண்டிபெண்டன்ஸ். அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். சயின்டிஸ்ட் ஆகணும், டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா? எல்லாமே முடியும், பட் ஓன்லி வென் யூ ஸ்டடி. Education will give you values, as I said before, and the education will give you wings to fly higher. அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் மேலே பறக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. யூ ஹவ் கிவன் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் ஹியர். அந்த ட்ரீம்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும். உங்களுக்கு படிக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா சொல்லுங்கள், டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எப்படி படிக்கணும் மேம், எப்படி படித்தா நான் ஞாபகம் வச்சுக்கலாம்னு டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் மூலமாக படிக்க கற்றுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஸ்லோ லேர்னர்ஸ் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஎஸ் எக்ஸாமை. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸ்லோ லேர்னர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி பாஸ் பண்ண போகிறாங்கன்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களால ஐஏஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணும்போது நீங்கள்லாம் என்ன ஸ்கூல் எக்ஸாம், அதுக்கடுத்து காலேஜ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதா என்ன? காலேஜுக்கு போக முடியாதா என்ன? நம்ம லைஃப் மாறி ஒரு விஷயத்தை மாற்ற முடியாதா என்ன? நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் தட் கிளியர்? எஸ், ஃபைன். ஐ திங்க் I should really thank the management and the students and even the foundation people for giving me this valuable time and for being so patient, and even the technicians, because it's not so easy standing there and even the technicians correcting everything. So உண்மையாகவே ரொம்ப அழகான நாள், ரொம்ப இனிமையான நாள்னு சொல்லணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பார்த்து தென் ரொம்ப பொறுமையாக எல்லாரும் ஆர்கனைஸ்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்குறது ரொம்ப கஷ்டம், ஐ நோ தட். பட் அது மட்டும் இல்லாமல் நிறையா கேர்ள்ஸ் வந்து எனக்கு ஹார்ட்டிங் கொடுத்தீங்க, லவ் யூ சொன்னீங்க. ஐ வில் ஆல்சோ கிரீட் யூ பேக். Love you all girls, love you, and thank you so much. It's a memorable day. Have a nice day. Bye-bye. I forgot one thing, but they reminded me. உங்க கோல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அது பாதியில விட்டுட்டோமே. வெயிட் ஐ கம் டவுன், அப்பதான் பெண் கொடுக்க முடியும் உங்களுக்கு. பின்ன அதெல்லாம் எப்படி விட்டுட்டு போகுது? நான் அதை எடுத்துட்டு வர போனோம்ல. நான் தேவதர்ஷினி 11C. அச்சிச்சு, தேவதர்ஷினி காலமா என்ன? தேவதர்ஷினி இருக்கீங்களா? வாங்க. தேவதர்ஷினி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஐடி ஜாப். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, டோன்ட் வரி. எங்க பெரிய ட்ரீமாக இருக்கும் போல இருக்கே. ஐயோ, டயக்ராம்லாம் இருக்கே. 12A கண்டுபிடிச்சிட்டேன். நான் டயக்ராமை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஃபாத்திமா ஃபஹிலா, நீங்க தானா? சயின்டிஸ்ட். ஃபாத்திமா, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபாத்திமா. நல்ல ஸ்க்ரீன் பிளேலும் கூட நீங்க. தேங்க்யூ. பட் ஒன்று, ஷீ டோன்ட் வாண்ட் டு பி அ நார்மல் பர்சன். அதனால ஷி வாண்ட் டு அச்சீவ்ன்றதை அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, வெரி குட்ங்க. அதாவது சயின்ஸ் தெரியணும், ஒரு சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரியணும், நான் சாப்பிட்ற டேப்லெட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரியணுன்றதெல்லாம் பயங்கரமான இன்க்விசிட்டிவ் தாட்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் யூ ஆர். நான் பார்த்த பேட்ச்லேயே உண்மையாக சொல்கிறேன், த பெஸ்ட் பீப்புள். உண்மையாகவே நீங்கள் எல்லாருமே கேப்பபிள் பீப்புள். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங். பிகாஸ் இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு எழுதுறது ஒரு காமன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு பயங்கரமான ஐக்யூ கான்டென்ட். ஃபைரூஹாவா 11B, சூப்பர். நான் அர்ஜென்ட்டாக வந்ததுனால என்னால் ஒரு சின்ன பென் தான் கிஃப்ட் பண்ண முடிஞ்சது. ஃபைரூஹா, ஆல் த வெரி பெஸ்டா. ஷர்மிளா டாக்டர், டாக்டர் ஷர்மிளா இருக்கீங்களா? 12B. கூப்பிடும் போதே அழகா இருக்கேன் டாக்டர் ஷர்மிளா. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. நல்லபடியாக நீட் எக்ஸாம் பண்ணுங்க. பட் ஐ ஷுட் ரியலி டெல் ஒன் திங், யூ பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் தட். இது படிக்கணும்னா இது இதை செய்யணும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சிலருக்கு தெரியலன்னு போட்டிருக்கீங்க. பட் கவலையப்படாதீங்க, இதுக்கெல்லாம் சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை பத்தின இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தர்ஷினி 12A. தவனி, சாரி தவனி. அதாவது நான் படிச்சு என் ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நீங்க பார்த்தீங்களா, சூப்பர் பா. ஆல் தி பெஸ்ட். இஸ் தட் கரிஷ்மா பிரியாவா? கேஷ்மா பிரியாவா? அது அப்ப கேஷ்மா பிரியாவை பயங்கரமா எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்றீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க கேட்டது அதுல தான் அச்சீவ் பண்ண முடியும். என்ன எல்லாம் 12ஆவே வருதுன்னு அடுத்தது மிக்ஸ் பண்ணலையோ? பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொடுக்கலையா என்ன? நான் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் செட் அ கோல். ஆனால் ஒரு கோல் கொடுத்துருக்கீங்க, வெரி குட். ஃபேஷன் டிசைனர் முஃபிகா, சீக்கிரமா ஃபேஷன் டிசைனர் ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க முஃபிகா எங்கப்பா காணாம போயிட்டீங்க? இருக்காங்களா இல்லையா? சரி. Suhaina, get ready.
சுஹைனா, நான் கூட வீடு கட்ட போறேன், கொஞ்சம் அப்படியே எனக்கு வந்து சீக்கிரம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ஃபேஷன் டிசைனர் பார்த்துப்பா, என்னை பார்த்து வச்சுக்கோங்களா? பார்க்காம போறீங்க. ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனிங், அப்படியே ஆஃபீஸ் வீடெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா குட். இப்போவே நீங்கள் ஆர்கிடெக்டுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபேஷன் டிசைனர் ஹரிஃபா 10B. ஹஃபீராவா? சாரி, ஹஃபீரா. ஃபேஷன் டிசைனர் ஏன் பயந்து வரீங்க? நீங்களும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். எனக்கு பரவாயில்ல, கை கொடுங்க. குணஸ்ரீ டெக்கி குணஸ்ரீ 10B. பெண்ணா இருக்கு. இவங்க தான்ப்பா என்ன வந்து அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க. மை காட், ரேடியாலஜிஸ்ட் ஹாசிஃபா 11A. பயங்கரம். வித்தவுட் அ கோல்னு நினைச்சோம். ஹார்ட்ஸ் ஆஃப் ஹை எண்டட் கோல்ஸ். பக்கா. Ma'am, these people has to be really molded higher, ma'am. Anika. My dear ma'am, all the best business women. All the best. சஞ்சனா, சஞ்சு வாங்க. டாக்டர் சஞ்சு. பிடிக்காத விஷயம்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன்றீங்க பாத்தீங்களா? பிடிவாதம். That's the spirit. All the very best டாக்டர். பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேஷண்ட்டை. ஓகே, ஓகே. Okay, we will explore few more. 12C. பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரு? 10th. இந்த சைடு 11 10 11 வரல. 11 கொடுத்தீங்களா இல்லையா? அக்ஷயாவா? 11C. டீச்சர் வாங்க டீச்சர். ஆல் தி பெஸ்ட் டீச்சர். கடிஜா, டாக்டர் கடிஜா. Pediatrician. All the best, doctor. Kavistry.
She want to become a nurse. ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பீங்களோ? All the best. That's it. Okay, there is one last pen. Let me choose it from the beloved. Last one nurse தான்ப்பா. Alpha Vina 12B. All the very best. It was really wonderful that நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எழுதியிருக்கீங்க. பட் நான் கேட்ட கேள்வி அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். சிலர் எழுதியிருக்கீங்க, சிலர் வந்து எழுதியிருக்கீங்க, பட் பரவாயில்ல. பட் யூ ஹாவ் ட்ரைட். ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தட் யூ ஹாவ் ட்ரைடு. இன் சச் அ கேஸ் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது ஜஸ்ட் வேர்ட்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. அது என்றைக்குமே மைண்டில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் என்னை மீட் பண்ணதை என்றைக்குமே மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் நான் இன்றைக்கி கொடுத்த வேர்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி இன் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட், I suppose. Yes? Love you girls. Bye. சாதிக்க நினைத்தால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மிக மிக அவசியம். நாம் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்தாலும் நம்மிடம் உள்ள குறிக்கோளை அடைய முயற்சி ஒன்று நம்மை சரியான வழிக்கு இட்டு செல்லும். அதைவிட அதற்கு தகுந்த பயிற்சியும் நமக்கு வேண்டும் என்பதை தனது இனிமையான உரையின் மூலம் மாணவர்களுக்கு அழகாக எடுத்துரைத்தார்கள். அதைவிட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய 6 குறிக்கோள்களையும் பயன்படுத்தி சொல்லியிருந்தாங்க. உன்னை நீ முதலில் நம்பு.